ப்ரெக்னென்சி டைம் இச்சிங். இது மோஸ்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சியில் எஸ்பெஷலி அந்த தேர்ட் ட்ரைமஸ்டரில் நம்மளோட அப்டமனில் ஸ்டார்ட் ஆகி ஓவரால் பாடி வந்து இந்த இச்சிங் நம்மளுக்கு நார்மலாக இருக்க தான் செய்யும். இந்த இச்சிங் வந்து எதனால் நடக்குது? நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். நம்மளோட அப்டமனில் அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகிறதாலையும் ப்ளஸ் நம்மளோட ஹார்மோனல்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆனாலுமே இந்த இச்சிங் வர வாய்ப்பு இருக்குது. இதை கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். லைக் கோகோனட் ஆயில், ஆலோவேரா ஜெல், அப்புறம் மைல்டு சோப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அது கண்டிப்பாக கம்மியாகும். அது இல்லாமல் ஹாட் வாட்டரில் குடிக்கிறத கம்மி பண்ணிவிட்டு கோல்டு வாட்டர், ஒரு வார்ம் வாட்டர் அந்த மாதிரி கூட குளிச்சோன்னா கொஞ்சம் அந்த இச்சிங் கம்மியாகும். இந்த இச்சிங்லேயே டைப்ஸும் இருக்குது. இவ்வளோ நேரம் நான் சொன்னது நார்மல் இச்சிங். நார்மல் இச்சிங் வந்து கை கால்லலாம் இச்சிங் இருக்கும், வயிற்றில் இச்சிங் இருக்கும், ஆனால் அது ரெட்னஸ்லாம் ஆகாது. நார்மலாக நம்ம மாய்ஸ்சரைசர், கோகோனட் ஆயில் அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போதும், கிளாத்லாம் கொஞ்சம் லூஸ் கிளாத்தாக, காட்டன் கிளாத்தாக வேர் பண்ணும்போதும் இது நாளடைவில் கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது. செகண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கின் கண்டிஷன் உங்களுக்கு இருக்கும். அது பேர் PUPPS போப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்ல இச்சிங் கூடிய ரேஷஸும் இருக்கும், ரெட் டாட் மாதிரி இருக்கும். இது ஓவரால் பாடி ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்க பிளேஸில் கொஞ்சம் அதிகமாக அந்த டாட்ஸ்லாம், ரெட் டாட்ஸ்லாம் ஆகும். இது பாடி அஃபெக்ட் பண்ணும், பட் ஃபேஸில் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. பேபிக்கும் இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டாக்டரை விசிட் பண்ணணும். சில ப்ரெக்னன்சி மதர்ஸ்க்கெலாம் நார்மலாகவே லிவரில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷனில் உள்ளங்கை, உள்ளங்கால்லாம் ரொம்பவே இச்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நைட் டைமில் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். உங்களோட ஐ அண்ட் ஸ்கின் வந்து எல்லோவாக இருந்தாலும், வாமிட்டிங் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. பொதுவாக நார்மல் இச்சிங்கில் வந்து ரேஷஸ் இருக்காது, அதாவது அந்த ரெட் டாட்லாம் இருக்காது. மோஸ்ட்டாக இது நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்மோனும் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பாப்பாவும் வளர்கிறாங்கல்ல, ஸோ அதனால அப்டமனில் இருக்க ஸ்ட்ரெச்சஸ்னாலையும் தான் இந்த மாதிரி இச்சிங் நம்மளுக்கு நார்மலாக காமனாக வர்றது. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம வந்து நார்மலாக இந்த இச்சிங்கை கண்ட்ரோல் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் மைல்டு சோப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்க சோப்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஹாட் வாட்டரில் குளிக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் குளிங்க. அப்புறம் நம்மளோட கோல்டு அந்த மாதிரி இச்சிங் இருக்கும்போது கோல்டு கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வயிற்றுலையோ இல்லை கை கால்லையோ தடவுனிங்கன்னா கூட அந்த இச்சிங் வந்து சடனாக கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் ஆகும். நல்ல காட்டன் கிளாத்தாக வேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் ப்ரீத்தபிளாக இருக்கும். காற்று போகும்போது அந்த இச்சிங் கம்மியாகும். மோஸ்ட்லி ஸ்வெட்டாலையும் கூட இந்த இச்சிங் வரலாம். பட் மற்ற 2 விஷயம் சொன்னால அந்த விஷயத்துக்கு மட்டும் கண்டிப்பாக டாக்டரை விசிட் பண்ணுங்கள். நீங்களாக வந்து எந்த மெடிசனும் எடுக்காதீங்க, எந்த ஹோம் ரெமெடிஸும் எதையும் பார்த்து சர்ச் பண்ணி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டடான வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.